Hello everyone. இந்த வீடியோல CMA எக்ஸாம் ஜூன் 2025ல இன்டர் குரூப் 1 உடைய क्वेश्चन பேப்பர் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம அனலைசிஸ் பண்ண போறோம். சப்ஜெக்ட் வைஸா அனலைசிஸ் பண்ண போறோம். ஏற்கனவே பாஸ்ட் எக்ஸாம்ஸ் டிசம்பர் 2024 அதுவுமே क्वेश्चन பேப்பர் அனலைசிஸ் எல்லாம் நம்ம போட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த ஜூன் 2025ல இன்டர்ல ஃபர்ஸ்ட் குரூப் 1ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் என்ன மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கிறது வந்து மெயினா டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு எம்சிக்யூங்கிறப்ப அது சிலபஸில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் அவங்க கேட்டிருக்கலாம். பட் செக்ஷன் பியில் ரிட்டனாக நம்ம எழுதக்கூடிய எம்சிக்யூ இல்லாமல் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் எழுதக்கூடிய அந்த பார்ட்டில் எந்தெந்த சாப்டர்ல இருந்து எவ்வளவு மார்க்குக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 1ல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பேப்பர் 5 லா பார்க்கலாம். பேப்பர் 5 லா அண்ட் எத்திக்ஸில் செக்ஷன் பி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அஸ் யூஷுவல் எப்பவும் போல் இங்கே கான்ட்ராக்ட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் ஆக்டில் இருந்து 2 கொஸ்டின் 7+7 மார்க்ஸ். ஸோ எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான். 7+7 மார்க்ஸ்னு 2 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின் அஸ் யூஷுவல் கேஸ் ஸ்டடி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 A and B ரெண்டுமே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். அண்ட் கொஸ்டின் நம்பர் 3ல பார்த்தோம்னா ஏ இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல இருந்து கேட்டிருந்தாங்க. போன தடவை வந்து எல்எல்பியிலேருந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட்னர்ஷிப் அல்லது எல்எல்பி அதுல இருந்து ஒரு கொஸ்டின். இந்த தடவை இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 3Aல அண்ட் 3Bல பார்த்தோம்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. போன தடவை நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்திங் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை அது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல இருந்து 3Bல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் 7+7. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல 7 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் எழுதணும். இதில் 2 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 இதில் A and B. கொஸ்டின் நம்பர் ஏல கோடான் எத்திக்ஸ். கொஸ்டின் நம்பர் 4A கோடான் எத்திக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். அண்ட் கொஸ்டின் நம்பர் 4Bல பார்த்தோம்னா இந்த தடவை வந்து இஎஸ்ஐ ஆக்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை கிராஜுவிட்டி ஆக்ட், ஃபேக்டரிஸ் ஆக்ட் அதுல இருந்து கொஸ்டின் வரல. பட் இஎஸ்ஐல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 5 and 6 இது ரெண்டுமே பார்த்தோம்னா கம்பெனிஸ் ஆக்ட்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 5A and B இதுவுமே கம்பெனிஸ் ஆக்ட் தான். இதில் கம்பெனிஸ் ஆக்டில் பார்த்தோம்னா கம்பெனியுடைய நேம் சேஞ்ச் பண்ணுறது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ரெஃபரன்ஸ் டு த பப்ளிகேஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் நேம் கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது டைரக்டர்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின், டியூட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் த டைரக்டர்ஸ். இது ரெண்டும் 7+7. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6A and Bலையுமே கம்பெனி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 6Aல ஆப்ரேஷனல் அண்ட் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் ஆப்ரேஷனல் அண்ட் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் இதை பற்றி கொஸ்டின் நம்பர் 6Aல 7 மார்க்ஸுக்கும். கொஸ்டின் நம்பர் 6Bல பவர்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், பவர்ஸ் விச் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கேன் எக்ஸசைஸ் பை மீன்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன் பாஸ்ட் அட் த போர்டு மீட்டிங்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு 7 மார்க்குக்கு. இப்போ கொஸ்டின் நம்பர் 5 and 6 ரெண்டுமே A and B எல்லாமே கம்பெனிஸ் ஆக்ட்ல இருந்து தான் கொஸ்டின். அண்ட் கொஸ்டின் நம்பர் 7 as usual எத்திக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. 7+7 ரெண்டு கொஸ்டினுமே 7+7ங்கிறப்ப 14 மார்க்ஸுக்கு எத்திக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் 7A and B. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8 இது கேஸ் ஸ்டடி கொஸ்டின். எப்போவுமே கொஸ்டின் நம்பர் 8A and B ரெண்டுமே கேஸ் ஸ்டடி கொஸ்டின் தான் இருக்கும். இதில் கொஸ்டின் நம்பர் 8Aல பெயில்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின், கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பெயில்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின். அண்ட் கொஸ்டின் நம்பர் 8Bல கம்பெனி ரிலேட்டடான ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின், கம்பெனிஸ் ஆக்ட் ரிலேட்டடான கேஸ் ஸ்டடி கொஸ்டின். இது ஒரு டைரக்டருடைய ரிசைனேஷன் ரிலேட்டடாக ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஒரு கொஸ்டின் 8Bல கேட்டிருக்காங்க. ஸோ அஸ் யூஷுவல் நார்மலாக கொஸ்டின் பேப்பரில் எப்போவுமே அவங்க 2-3 எக்ஸாமாக கேட்குற அதே மாதிரி பேட்டர்னில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பேப்பர் நம்பர் 6 ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங். இதில் செக்ஷன் Bல இங்கேயும் 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் 5 கொஸ்டின்ஸ் எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினும் 14 மார்க்ஸு. இதில் கொஸ்டின் நம்பர் 2Aல எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா AS10 கேட்டிருக்காங்க. AS10 பேஸ் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் சார்ஜ் டு P&L ஸ்டேட்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் சர்டன் ஃபேக்டர்ஸ், அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் 2Aலேயே 1 and 2ன்னு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் கொஸ்டின் நம்பர் 2ல ஒரு மோட்டார் வெஹிக்கிளில்
இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் என்னென்ன, மேஜர் காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அது ஒன்றுக்கும் எவ்வளவு காஸ்ட்டு, அதனுடைய லைஃப் அதெல்லாமே கொடுத்துட்டு இதில் டெப்ரிசியேஷன். இந்த கொஸ்டின் 2Aல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல, இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து 7 மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக இந்த 1 and 2க்கு மார்க் பிரிக்காமல் ரெண்டு சேர்த்து 7 மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் கொஸ்டின் நம்பர் 2Bலையும் 2 கொஸ்டின் இருக்குது, இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து 7 மார்க்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 2Bல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் பர்ச்சேஸ் டே புக்குக்கும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்தது எரர் ரெக்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 4 டிரான்சாக்ஷன் கொடுத்து இந்த எரரை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான என்ட்ரிஸ் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த ரெண்டும் சேர்ந்து 7 மார்க்ஸ். ஸோ 7 + 7 14 மார்க்ஸ். பட் இதில் சின்ன சின்ன கொஸ்டினாக 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3A. 3Aல இன்சூரன்ஸ் கிளைம், அதாவது இது லாஸ் ஆஃப் ஸ்டாக் இந்த தரம் கேட்டிருக்காங்க. இங்கே ஸ்டாக்குக்கான பாலிசி எடுத்திருக்காங்க. இதில் ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை ஆகுது, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் அமௌண்ட் ஆஃப் கிளைம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ் ஆஃப் ஸ்டாக் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் இந்த தரம் 3Aல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3B பிரான்ச்சில் ஸ்டாக் அண்ட் டெப்டாஸ் மெத்தட்லேருந்து ஒரு கொஸ்டின் 7 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. மேலே இன்சூரன்ஸ் கிளைமும் 7 மார்க்ஸ் தான். அடுத்தது பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட், பிரான்ச் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், பிரான்ச் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ஸ்டாக் அண்ட் டெப்டாஸ் மெத்தடில் ஒரு 7 மார்க் கொஸ்டின் நம்பர் 3Bல இருக்குது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. ஆஸ் யூஷுவல் இது ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இருந்தோ அல்லது சிங்கிள் என்ட்ரியில் இருந்தோ ஒரு பெரிய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த தரமும் அப்படியே தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இருந்து ஒரு பெரிய கொஸ்டின், ப்ரிப்பேர் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் ஆல்சோ பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ இதில் 14 மார்க்குக்கும் ஒரே கொஸ்டின். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதோடு சேர்ந்து நீங்கள் ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு டோட்டலாக 14 மார்க்ஸ். ஸோ ஒன்றுக்கும் தனித்தனியாக ஸ்டெப் மார்க்கும் இருக்கும். ஸோ இது அஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் கேட்டிருக்காங்க. 14 மார்க்ஸுக்கு ஒரு ஃபைனல் அக்கௌண்ட் கொஸ்டின் வரும், அது இங்கே வந்திருக்கு. எய்தர் அது ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், அல்லது என்பிஓவாக இருக்கலாம், அல்லது சிங்கிள் என்ட்ரியாக இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த தரமும் ஒரு 14 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. அஸ் யூஷுவல் எப்பவும் போல் பார்ட்னர்ஷிப்பு ஒரே கொஸ்டின் 14 மார்க்குக்கும் ஒரே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்ட்னர்ஸில் அட்மிஷன் கேட்டிருக்காங்க. 2 பார்ட்னர் ஏற்கனவே இருக்கிறப்ப இன்னொரு பார்ட்னர் சி அட்மிஷன் ஆறாரு. அந்த சமயத்தில் அங்கே என்னென்ன டிரான்சாக்ஷன் வருது அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், புது பேலன்ஸ் ஷீட், ஆஃப்டர் அட்மிஷன் புது பேலன்ஸ் ஷீட் என்ன, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரே கொஸ்டின் 14 மார்க்ஸுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6Aல கன்சைன்மெண்ட் ரிலேட்டடான ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், இது 7 மார்க் கொஸ்டின். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6Bல ஹையர் பர்ச்சேஸில் இருந்து ஒரு கொஸ்டின். ஹையர் பர்ச்சேஸில் இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொரு இயருக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 7 மார்க் கொஸ்டின் ஹையர் பர்ச்சேஸில் இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 7. 7A and B ரெண்டுமே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடான ஒரு தியரி கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 7Aல அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுக்கும் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் உள்ள பேசிக் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது 7 மார்க்குக்கு ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதுலேயே 7Bல பார்த்தோம்னா இண்டேஎஸ் 23க்கும் ஏஎஸ் 16 பாரோயிங் காஸ்ட், இது ரெண்டுக்குமான கம்பேரிட்டிவ் ப்ரொவிஷன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லி 7 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. இதுவும் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். ஏஎஸ் 1 ரிலேட்டடான ஒரு தியரி கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 8Aல ஒரு சப்டிவிஷன் 1 அதுக்கான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுலேயே 2 இந்த கொஸ்டினில் டெஃபர்டு டேக்ஸ் அசட் ஆர் லயபிலிட்டி. ஸோ இப்போ இது ஏஎஸ் 22 ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ இது ரெண்டும் சேர்ந்து 5 மார்க்ஸுக்கு இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8Bலையும் 2 சப்டிவிஷன் இருக்குது, 1 and 2. இதில் 1ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்கிறது பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது பீரியட் ஸ்டேட்மெண்ட். இது கரெக்டாக? டு யூ அக்ரி? இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தியரிட்டிக்கலாக இந்த பாயிண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும். இதுக்குன்னு தனியாக மார்க் கொடுக்கல, இதுக்கும் அடுத்த உள்ள கொஸ்டினுக்கும் சேர்ந்து 5 மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் இதில் என்ன அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலாக ரிசீவ்டு, அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் இந்த இயர் பிகினிங்கில், இந்த இயர் எண்டில், அதே மாதிரி ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் பிகினிங் எண்டு கொடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் தட் வில் அப்பியர் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினாக
கேட்டிருக்காங்க. அடுத்தது 8ல் சி 3வது கொஸ்டின். இதில் ஜேர்னல் என்ட்ரிஸ் டிசொல்யூஷன் ரிலேட்டடான ஜேர்னல் என்ட்ரிஸ் 4 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பார்ட்னர்ஷிப்பில் இந்த ஃபர்ம் டிசொல்யூஷன் ஆகுது, அப்படி ஆகும்போது அதுங்க ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படின்னு ஒரு 4 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அக்கௌண்டிங்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட மோரார்லெஸ் ஓரளவுக்கு பாஸ்ட் எக்ஸாம்ஸில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எந்தெந்த சாப்டர்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோமோ கிட்டத்தட்ட அதில் இருந்து அதே மாதிரியான பேட்டர்னில் தான் கேட்டிருக்காங்க. பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 14 மார்க்கு, ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ஒரு 14 மார்க்கு, அதை தவிர ஏஎஸில். ஸோ இது எல்லாமே லாஸ்ட்டு கொஸ்டினில் சின்ன சின்ன கொஸ்டினாக இருக்கிற மாதிரி 8th கொஸ்டின் அந்த மாதிரி அஸ் யூஷுவல் மோரார்லெஸ் பாஸ்ட் பேட்டர்னில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் இங்கே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேப்பர் நம்பர் 7 டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். இது ரெண்டுமே 50-50 மார்க்ஸுக்கு. ஸோ இப்போ டைரக்ட் டேக்ஸில் பாஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் ஒவ்வொரு ஹெட்டிங்கில் இருந்தோம், அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின், பிஸ்னஸ் இன்கம் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு 7 மார்க் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. இந்த தரமும் மோரார்லெஸ் அதே மாதிரியே தான் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னும் இருக்குது. இப்போ டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினுக்கு வரும்போது அஸ் யூஷுவல் எப்பவும் போல் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்து 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் எனி 5 அட்டன் பண்ணணும். ஸோ இதில் வந்து டைரக்ட் டேக்ஸ்லேருந்து தான் நீங்கள் இவ்வளோ எழுதணும், இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து இவ்வளோ எழுதணுங்கிற மாதிரி கம்பல்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எனி 5 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 7 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அஸ் யூஷுவல் 14 மார்க்ஸ். இதில் கொஸ்டின் நம்பர் 2A ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரிலேட்டடான கொஸ்டின் 7 மார்க். அண்ட் கொஸ்டின் நம்பர் 2Bயில் சேலரி இன்கம் கால்குலேட் பண்ணக்கூடிய 7 மார்க் கொஸ்டின். அடுத்தது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, எல்லாம் அதே மாதிரி அடுத்தடுத்த ஹெட்டிங்கில் அதே 7 மார்க்கில் தான் கேட்டுகிட்டே வந்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3Aல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கால்குலேஷன் பண்ணக்கூடிய ஒரு சம், இதுவும் 7 மார்க் கொஸ்டின். அண்ட் கொஸ்டின் நம்பர் 3Bயில் பிஸ்னஸ் இன்கம் கால்குலேஷன் பண்ண சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கால்குலேட் த இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் ஹெட்டில் எவ்வளவு இன்கம் வரும் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணணும். இதுக்கு 7 மார்க் கொஸ்டின். இதுக்கு 7 மார்க்ஸு இந்த கொஸ்டினுக்கு இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கெயின் செக்ஷன் கொஸ்டின் நம்பர் 4A. இதில் கேபிட்டல் கெயினுடைய அமௌண்ட் எவ்வளவுன்னு கால்குலேஷன் பண்ணணும். ஸோ இதுக்கு 7 மார்க் கொஸ்டின். ஸோ எப்பவும் போல் ஒவ்வொரு ஹெட்டிங்லையும் ஒவ்வொரு 7 மார்க் கொஸ்டின் எப்பவும் போல் கேட்டிருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸு, அடுத்தது சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் இன்கம், கேபிட்டல் கெயின் அண்ட் லாஸ்ட் அடுத்தது பார்த்தோம்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ 5 ஹெட்ஸில் இருந்தும் கண்டிப்பாக ஒவ்வொரு கொஸ்டின் 7 மார்க்ஸுக்கு வரும். அதே போல் தான் இந்த தரமும் கேட்டிருக்காங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் கால்குலேஷன் பண்ண சொல்லி ஒரு 7 மார்க் கொஸ்டின் இருக்குது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5A. 5Aல இங்கே கிராஸ் டோட்டல் இன்கம் கால்குலேஷன் பண்ணணும். ஆப்டட் ஃபார் நியூ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். அடுத்தது லிஸ்ட் அவுட் த லாசஸ். எந்தெந்த லாசஸ் எல்லாம் எவ்வளவு வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்சோ லிஸ்ட் அவுட் த லாசஸ் டு பி கேரிட் ஃபார்வர்ட் டு ஃபர்தர் அசஸ்மெண்ட் இயர் ஸ்பெசிஃபையிங் த அசஸ்மெண்ட் இயர். எந்த வருஷம் வரைக்கும் இந்த லாசஸை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். இந்த கொஸ்டினுக்கு டோட்டலாக 7 மார்க்ஸ். அடுத்தது இதுலேயே பி கொஸ்டினில் calculate the total income of an individual. டோட்டல் இன்கமும் டேக்ஸ் லயபிலிட்டியும் கேல்குலேட் பண்ணணும். இந்த கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா நியூ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் டாக்ஸபிள் இன்கமும் டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டியும் கண்டுபிடிக்கணும். அதோட ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம்லேயும் இதே மாதிரி டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டில் எது அந்த பர்சனுக்கு பெனிஃபிஷியல் அப்படிங்கிறதும் அட்வைஸ் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு 7 மார்க்ஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. இதிலிருந்து இன்டைரக்ட் டேக்ஸஸ்க்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. ஃபஸ்ட்டு தியரி கொஸ்டின். இதில் 6A and B ரெண்டுலேயுமே தியரியாக என்ன கேட்டிருக்காங்கன்னா டைரக்ட் டேக்ஸுக்கும் இன்டைரக்ட் டேக்ஸுக்கும் உள்ள டிஃபரன்சஸ், எனி 7 டிஃபரன்சஸை டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸுக்கான டிஃபரன்சஸை சொல்லணும். 7 மார்க்ஸ். ஸோ கரெக்டாக 7 டிஃபரன்சஸ் நம்ம சொல்லும்போது 7 மார்க்ஸ். அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் எதுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. லிஸ்ட் அவுட் எனி 7 பாயிண்ட்ஸ் ஆன் விச் ஜிஎஸ்டி கவுன்சில் கேன் மேக் ரெக்கமெண்டேஷன். இதுக்கு 7 மார்க். ஸோ இந்த ரெண்டும் தியரி கொஸ்டின். எப்பவும் போல தான் ஜிஎஸ்டியில் நிறைய தியரி கொஸ்டின் வர மாதிரியே தான் இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டுமே தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7Aல எந்த பர்சன் ஜிஎஸ்டி பே பண்ணணும், கீழே தனித்தனியாக இண்டிபெண்ட் கேசஸ் கொடுத்துட்டு யார் யார் இதில் டேக்ஸ் தட் இஸ் ஜிஎஸ்டி லைபிள் டு பே அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியது யார் யாருன்னு 4 கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் எப்பவும் கேட்குற மாதிரியான கொஸ்டின் தான். இது 7 மார்க். அண்ட் இதுலேயே செக்ஷன் பியில் டைம் ஆஃப் சப்ளை ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். டிட்டர்மைன் த டைம் ஆஃப் சப்ளை. இதுக்கு 7 மார்க்.
அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ல் ஃபஸ்ட்டு ஒன் தியரி மீன்ஸ் இது ப்ரொவிஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். டீட்டெயில்ஸ் டு பி கிவன் இன் ஜிஎஸ்டிஆர் 1 அல்லது 1A. அதோட ஐஎஃப்எஃப் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் 7 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8B கஸ்டம்ஸில் இருந்து ஒரு கொஸ்டின். கஸ்டம்ஸில் அசஸபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது 7 மார்க் கொஸ்டின். ஸோ டிடி ஐடிடி அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் மொரார்லஸ் அப்படியே பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட அதே மாதிரி பேட்டர்னில் தான் கேட்டிருக்காங்க. டிடியில் ஒவ்வொரு ஹெட்லேயும் தனித்தனியாக 7 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல தியரி கொஸ்டின் நிறையா வரும். போன தரமாக அதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி யார் டேக்ஸ் லயபிள், ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டிய லயபிலிட்டி யாருக்கு, அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டினில் கஸ்டம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் எல்லாமே இந்த சேம் பேட்டர்ன் தான். அடுத்தது பேப்பர் நம்பர் 8 குரூப் 1ல் பேப்பர் 4 அதாவது பேப்பர் நம்பர் 8 காஸ்ட் அக்கௌண்டிங். இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கேயும் எனி 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் 14 மார்க்ஸ். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆஸ் யூஷுவல் காஸ்ட் ஷீட்டு தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 2Aல ப்ரிப்பேர் அ காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் எண்டட். ஸோ காஸ்ட் ஷீட் ஒரு 7 மார்க் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த கொஸ்டினில் வந்து மெட்டீரியல் காஸ்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட 2 ஒர்க்கருடைய ப்ரொடக்ஷன், அவங்க 2 பேரும் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிறப்ப ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அஸ் மேட் பை த 2 ஒர்க்மேன் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு காஸ்ட் ஷீட் கொஸ்டின், அதுக்கு அடுத்தது மெட்டீரியல் அல்லது லேபர் அண்ட் தென் ஓவர் ஹெட், அந்த மாதிரி ஒவ்வொரு 7 மார்க்காக கொஸ்டின் கேட்பாங்க. இந்த தடவை இந்த கொஸ்டினில் வந்து டைரெக்டாக மெட்டீரியல் காஸ்ட்டு லேபர் காஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்காம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ட்விஸ்ட் பண்ணுறது அப்படின்னா 2 ஒர்க்கர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, 2 ஒர்க்மேன் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்கும் எந்த மெத்தடில் வேஜஸ் பே பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ரோவான் சிஸ்டம், இன்னொருத்தருக்கு ஹால்சே சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ரேட்டும் கொடுத்துட்டு ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட், இந்த விகாஸுங்கிற ஒர்க்கர் அவர் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கான அந்த ஃபேக்ட்ரி காஸ்ட் எவ்வளவு, அதே மாதிரி இன்னொரு ஒர்க்கர் சிவங்கிறவருக்கு எவ்வளவு ஃபேக்ட்ரி காஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை ரிவர்ஸில் போகணும். ஃபேக்ட்ரி காஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இருந்து நம்ம டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் லேபர் காஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல், இது ஒரு கொஸ்டின். அடுத்தது இந்த ப்ராடக்ட்டுக்கான ஃபேக்ட்ரி காஸ்ட்டு, 2 ஒர்க்கரும் தயாரித்த ப்ராடக்ட்டுக்கான ஃபேக்ட்ரி காஸ்ட்டை கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது 7 மார்க் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3A. இது ஓவர் ஹெட்டில் அப்போர்ஷன்மெண்ட்டு, அதாவது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய காஸ்ட்டை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்போர்ஷன் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின் ஒரு 7 மார்க் கொஸ்டின். ப்ரிப்பேர் டிபார்ட்மெண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் சம்மரி ஷோயிங் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் டு த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். அதோட டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸும் நம்ம காமிக்கிற மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது ஓவர் ஹெட்டு அப்போர்ஷன்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் 7 மார்க்ஸ். அடுத்தது இதுலேயே கொஸ்டின் நம்பர் Bல ரீகன்சிலியேஷன். இதுவும் போன தடவை கேட்ட, இது ஜென்ரலாகவே இது கேட்குறது தான், போன தடவை கேட்ட அதே மாதிரி கொஸ்டின் தான். காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு ரீகன்சிலியேஷனும் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. போன தடவை வந்து ஃபைனான்ஷியல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் கண்டுபிடிச்சு அதுலேருந்து ரீகன்சிலேஷன் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ மோரார்லஸ் அதே மாதிரி கொஸ்டின் தான். ரீகன்சிலேஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸுடைய P&L கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காஸ்டிங் P&L அக்கௌண்ட்டும் அதுக்கப்புறமா காஸ்டிங் ப்ராஃபிட்டையும் ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ப்ராஃபிட்டையும் ரீகன்சிலேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு 7 மார்க். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4A. மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்கில் இந்த தரம் பேட்ச் காஸ்டிங் ரிலேட்டடான கொஸ்டின் 7 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4Aல அண்ட் 4Bல கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டும் கான்ட்ராக்டி அக்கௌண்ட்டும் கேட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் அக்கௌண்டிங்லேருந்து கான்ட்ராக்ட் காஸ்டிங் அதுலேருந்து கேட்டிருக்காங்க. போன தரம் கான்ட்ராக்ட் காஸ்டிங்கும் கேட்டிருந்தாங்க. பட் அங்கே வந்து போன தரம் பேட்ச் கேட்கல, ஆப்ரேட்டிங் காஸ்டிங் அண்ட் தென் ப்ராசஸ் காஸ்டிங் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தரம் பார்த்தோம்னா இதில் கொஸ்டின் நம்பர் 5Aல பை ப்ராடக்டுக்கான ப்ராஃபிட் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ப்ரிப்பேர் கம்பேரிட்டிவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் யூசிங் ரிவர்ஸ் காஸ்ட் மெத்தட் ஃபார் பை ப்ராடக்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஜாயிண்ட் ப்ராடக்ட்டுக்கான காஸ்டிங் அந்த கொஸ்டின் 5Aல வந்திருக்கு.
இப்போ இதில் மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்கில் இந்த தரம் கான்ட்ராக்ட் கேட்டிருக்காங்க, போன தரமும் கேட்டிருந்தாங்க. பட் போன தரம் ப்ராசஸ் காஸ்டிங்கும் அண்ட் தென் ஆப்ரேட்டிங் காஸ்டிங்கும் கேட்டிருந்தாங்க. பட் இந்த தரம் பேட்ச் காஸ்டிங்கும் ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட் அதுக்கான காஸ்டிங்கும் அந்த மெத்தடும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், போன தரம் மெட்டீரியல் வேரியன்சஸ் கேட்டிருந்தாங்க, இந்த தரம் லேபர் வேரியன்சஸ் கேட்டிருக்காங்க 7 மார்க்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, மார்ஜினல் காஸ்டிங்கில் இருந்து ஒரு பெரிய கொஸ்டின் 14 மார்க்ஸுக்குள்ள ஒரே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 6ல் இங்கே மார்ஜினல் காஸ்டிங்கில் கேட்கும்போது இதில் கம்பெனி ப்ரெசன்ட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் நெக்ஸ்ட் இயரில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா விச் ஆஃப் த எபோவ் 2 சஜஷன், மேலே 2 சஜஷன் சொல்கிறாங்க. செல்லிங் ப்ரைஸை 4% ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சஜஷன், இன்னொன்று டீலர்ஸ் மார்ஜினை 20% இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த 2 சஜஷனில் எதை நீங்கள் அட்வைசபிளாக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருங்க. எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அதுக்கான ரீசனோட சொல்லணும். இது மொத்தமாக ஒரே கொஸ்டின் 14 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. பட் இதில் 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ், 2 சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸும் நம்ம சேர்த்து கொடுக்கணும். கொஸ்டின் நம்பர் 6 ஒரே கொஸ்டின் 14 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7ல் ஏ பட்ஜெட் ரிலேட்டடான கொஸ்டின் 7 மார்க்ஸுக்கு. ப்ரொடக்ஷன் பட்ஜெட், மெட்டீரியல் பட்ஜெட் 2 ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் மெட்டீரியல் பட்ஜெட்டில் பர்ச்சேஸ் காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியலும் அதில் காமிச்சிருக்கணும். 7 மார்க் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நம்பர் 7B, இது ஒரு தியரி கொஸ்டின். காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்பர் 10ல் இருந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, சிஏஎஸ் 10ல் அதை பற்றின டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அதோட ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அந்த சிஏஎஸில் என்ன சொல்லியிருக்காங்க. இது 7 மார்க் கொஸ்டின். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 8, இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி கொஸ்டின். இதில் 3 சப்டிவிஷனாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் உடைய அதாவது குட் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் உடைய எசென்ஷியல்ஸ் என்ன, ஏதாவது 4 சொல்லியிருக்காங்க. இது 4 மார்க் கொஸ்டின்ங்கிறதுனால. அடுத்தது ஏபிசி அனாலிசிஸ்னால் என்ன, அதில் முக்கியமான அட்வான்டேஜஸில் ஏதாவது 3 சொல்லி கேட்டிருக்காங்க. பட் இதுக்கு 5 மார்க்ஸ். அப்போ ஏபிசி அனாலிசிஸுங்கிறதுக்கு ஒரு 2 மார்க்ஸும் எனி 3 மெயின் அட்வான்டேஜஸ் சொல்கிறப்ப அதுக்கு சேர்த்து டோட்டலாக 5 மார்க்ஸ். அண்ட் தென் 8Cயில் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 8 உடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்கோப் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 8 as usual எப்பவும் போல் லாஸ்ட்டு தியரி கொஸ்டின் தான் இங்கே காஸ்ட் அக்கௌண்டிங்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மோரார்லெஸ் அப்படியே லாஸ்ட் எக்ஸாமில் கேட்ட அதே மாதிரி பேட்டர்ன் தான், பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. இந்த வீடியோவில் சிஎம்ஏ என்டர் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ், தட் இஸ் ஜூன் 2025 உடைய கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் சப்ஜெக்ட் வைஸாக நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அதுவும் முக்கியமாக டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டில் தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். எந்தெந்த சாப்டரில் எவ்வளோ மார்க்குக்கு கொஸ்டின் இந்த தரம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணிடணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.